சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா இருக்கக்கூடிய பவித்ராவுக்கு, அதே சீசன் 5யோட ஜட்ஜா இருக்கக்கூடிய சைந்தவி அவங்க வீட்டுக்கு பவித்ரா வீட்டுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல நெறைய கிஃப்ட் பவித்ரா பொண்ணு நட்சத்திராவுக்கு தான் அப்படிங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சீசன் 5யோட கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சாலும், இப்ப வரைக்கும் அந்த சீசன் 5 பத்தியான பல தகவல்கள் தினமும் வெளிவந்துட்டு தான் இருக்கு. எப்போதுமே சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய பவித்ரா, கடந்த கொஞ்ச நாட்களாவே சீசன் 5 பத்தியும், கண்டஸ்டன்ஸ பத்தியும், ஜட்ஜஸ பத்தியும் எமோஷனலா பல போஸ்ட் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஃபினாலே முடிஞ்சதுக்கு பிறகு பவித்ரா சீசன் 5யோட ஜட்ஜா இருக்கக்கூடிய சைந்தவி அவங்கள ஹக் பண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவ ஷேர் பண்ணி, லவ் யூ மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட் கீழ எக்கச்சக்கமானவங்க அன்ப பரிமாறி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனா பவித்ரா அந்த ஒரு போஸ்ட்ட போடுறதுக்கு முக்கியமான ரீசன் ஒண்ணு இருக்குதாம். இந்த சீசன் 5ல சீஃப் கெஸ்ட்டா வரக்கூடியவங்களா இருக்கட்டும், ஸ்பெஷல் ஜட்ஜா வரக்கூடியவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பவித்ராவுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ட குடுத்துருக்காங்க. அத தாண்டி பவித்ராவோட பொண்ணு நட்சத்திராவுக்கும் பல கிஃப்ட் வந்துட்டு இருக்கு. ஃபினாலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டிக்கெட் ஃபினாலேவுக்கு முன்னாடியே பவித்ரா பொண்ணுக்கு இவங்க அடிக்கடி வெளியூர் ட்ரிப் போறதுக்கு பவித்ரா பேக் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நட்சத்திராவும் கூட போணும் இல்லையா? அதனால வெளிநாடு போகக்கூடிய சமயத்துல இந்த பேக எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி பாடகி சைந்தவி அவங்க ஒரு கிஃப்ட்ட சரிகமபா மேடையிலே குடுத்திருந்தாங்க. அத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு பவித்ரா மேலயும், நட்சத்திரா மேலயும் சைந்தவி அவங்களுக்கு ஒரு தனி மதிப்பும், மரியாதையும் இருக்குதாம். கூடவே ஒரு அன்பும் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சைந்தவி அவங்க இப்ப சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு பிறகு தன்னோட கையால ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ட பேக் பண்ணி பவித்ரா பொண்ணுக்கும், பவித்ராவுக்கும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. பவித்ராவோட கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீசன் 5ல ஒருவேளை கிராண்ட் ஃபினாலே அப்ப பவித்ராவோட கணவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பா அவங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக நெறைய பேரு பவித்ராவும், பவித்ரா பொண்ணும் கூட அவங்க கணவரும் நிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான பொம்மைகளையும், ஸ்டாச்சூஸும் ரெடி பண்ணி ஃபினாலே மேடையிலே பவித்ராவுக்கு பரிசா குடுத்திருந்தாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் பாடகி சைந்தவி அவங்க இப்ப பவித்ராவுக்கு பண்ணியிருக்காங்களாம். பவித்ராவோட பொண்ணு நட்சத்திராவுக்கு மறுபடியும் எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸையும், பொம்மைகளையும் வாங்கி கிஃப்ட்டா குடுத்தது மட்டும் இல்லாம, ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் ஒண்ணையும் பவித்ரா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல பவித்ரா, பவித்ரா பொண்ணு நட்சத்திரா, கூடவே பவித்ராவோட கணவர் இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஏஐல ஒரு இமேஜ ரெடி பண்ணி, அந்த இமேஜ சோசியல் மீடியா முழுக்க ரசிகர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த ஃபோட்டோவ ஃப்ரேம் போட்டு, கீழ சைந்தவி அவங்க அவங்களோட ஆட்டோகிராஃப போட்டு பவித்ரா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு பவித்ரா திரும்ப திரும்ப எமோஷனலா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே தன்னோட கணவர மறக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சதே கிடையாது. ஏதாவது விஷயத்துல, ஏதாவது ரூபத்துல அவங்க கணவன் நினைப்பு அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. இப்ப பத்தாததுக்கு சைந்தவி அவங்களும் அவங்க கையால ஒரு எமோஷனல் கிஃப்ட்ட, அதுவும் பவித்ரா பொண்ணு கூட தான் கணவர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவ ஷேர் பண்ணி, அதுல அவங்க ஆட்டோகிராஃப் போட்டு அனுப்பக்கூடிய அந்த கிஃப்ட்ட பார்த்துட்டு பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. கூடவே தான் பொண்ணுக்கு மறுபடியும் எக்கச்சக்கமான கிஃப்ட்டையும் அனுப்பியிருக்காங்க. எப்படிப்பட்ட உறவுகள பவித்ரா இந்த சரிகமபா ஷோ மூலியமா சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும்.